அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இப்போது நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் 3 பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு. 1 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. எல்லாம் நல்லா பிரட்டி விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் வதங்கணும். வதங்கிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்துடுச்சு சிக்கன்லேருந்து. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். தக்காளியும் சிக்கனும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் சிக்கன் தூள் போட்டுக்கலாம். வேறு எந்த பொடியும் சேர்த்த வேண்டியதில்லை. சிக்கன் தூள் மட்டும் போதும். நல்லா மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி கலரி விட்டுக்கலாம். இப்போ கறி வேகிற அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கறி வேகட்டும். சிக்கன் நல்லா கொதிச்சு வருது. இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.